சனி வக்ரம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிரக அமைப்பு இதுதாங்க. உலக அளவில் பல மாறுதல் நடந்துட்டு இருக்கு. போர் இருக்கா இல்லையா, பெட்ரோல் விலை கூடுதா இல்லையா, அது ஏங்க நான் பார்க்கணும். நம்ம வீட்டில் வாங்குகிற பெட்ரோல் சம்மந்தப்பட்டது. இந்த நகை பார்த்தீங்கன்னா திடீர்னு வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் சார்? குரு உச்சம் பெற்று அதுக்கு திரிகோணத்தில் சனி பகவான். அப்போ நகை இருக்கா இல்லையா, நகை வருமா வராதா, நகை வாங்கலாமா, நகைச்சீட்டு போட்டாமே என்னாச்சு சார், நகையை அடகு வச்சுருக்கோம் அது மீட்க முடியுமா, இது மாதிரி அடிப்படை விஷயங்கள் இருக்கு இல்லையா. உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, வருமானம் என்ன பண்ணுது. அப்போ சனியோட வக்கர அமைப்பில் 12 ராசிகள் பெனிஃபிட் அடைய போகிறீங்க. அதில் உங்கள் ராசியை முக்கியமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயங்க, இந்த அமைப்பில் என்ன நடக்க போகுதுன்னா, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாறுதல். கீழே விழுந்தவன் மேலே வரப்போகிறான், மேலே இருக்கிறவன் கவனமாக இருக்கணும், கீழே விழுக வாய்ப்பு இருக்குது. இதே இது திருமணம் இருக்கா இல்லையா, திருமணம் இல்லாதவங்க பல பேர், வாழ்ந்தவங்க ஏன்டா கல்யாணம் பண்ணவங்க மாதிரி, அவங்களுக்குலாம் இந்த சொல்யூஷன் இந்த வக்கர காலகட்டம் தான். கணவன் மனைவி நிறைய பேர்த்துக்குங்க வாழ்க்கையை எப்படி கன்டினியூ பண்ணுறதுங்கிற ஒரு இதில் இருக்குது. அதை தாண்டி அடுத்து குழந்தை பிறப்பு, குழந்தைய வளர்க்க முடியலன்னு பல பேர், நம்ம குழந்தையே இல்லைன்னு பல பேர். ஏன் சார் இந்த சூழ்நிலைகள்? கிரகங்கள் செய்யும் ஜாலங்கள் தாங்க காரணம். பொருளாதார ரீதியாக இடம் வீடு சொத்து, நமக்குன்னு ஒரு லக்கு கிடைக்குமா, அதிர்ஷ்டம் கிடைக்குமா, இறை வழிபாடு இறை அருள் கிடைக்குமா, மன நிம்மதி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற பல பேருக்கும் இது பொருந்தும். இந்த 12 ராசிகள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சில கேரக்டரிஸ்டிக் மாறுது நிச்சயமாக. ஆனால் இந்த சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போயிடும், தடுக்க வேண்டியதை தடுத்துட்டு இருந்தது இத்தனை நாளாக. இப்போ கொடுக்க போகிறது என்ன, அதான் இங்கே விஷயம். இந்த காலகட்டத்தில் காம்பினேஷன் எஃபெக்ட் அந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, குரு அதோட தன்மையும் ராகு கேதுவோட தன்மையும் நினச்சிருக்கேன், அதாங்க ப்ளஸ்ஸு. அப்போ சனி வக்ர காலகட்டத்தில் 3 கிரகங்களும் சேர்ந்து நமக்கு செய்கின்ற அமைப்புகள், ஏன்னா காம்பினேஷன் எஃபெக்ட் தான். உங்கள் ராசி வெள்ள காத்திருக்கிறீர்கள், ஜொலிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. தடைகளை விட்டுட்டு அடுத்து நிமிர்ந்த நடையோடு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள். ஆனால் ஒன்று அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நமக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ரோட்டில் நல்லா நடக்கிற மாதிரி தெளிவான காலகட்டம். முதல்ல வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, குபேர யோகம் காத்து கொண்டிருக்கிறது, அதிர்ஷ்டம் கதவை தட்டுதுன்னு சொல்லலாம். சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை நோக்கி வருகிறார். முக்கியமாக கௌரவம், அந்தஸ்து, தலைமை தாங்கும் பண்புகள் வருகிற காலகட்டம். இந்த நேரத்தில் ராகுவால் உயரும் கும்பம் சொல்லலாம். ஏன்னா ராகு இங்கே இருக்குது. புதிய சிந்தனை, புதிய சாதனை தான் இந்த ராசிக்கு. எப்போவுமே மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது, மாற்றிகிட்டே இருக்கும். நிறையா சேஞ்ச் பண்ணிடுவீங்க. உலகத்தில் நிறைய விஷயம் இருக்குது, அத்தனையும் கற்றுக்க முனைப்புடன் இருக்கும். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா எதிரிகளால் வாழ்ந்த ராசி. இந்த ராசி பார்த்தோம்னால முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஜெயிச்சு காட்டிடும். அப்போ பொருளாதார ரீதியாக வருகிற காலகட்டத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள், வெளியூர் வாய்ப்பெல்லாம் இருக்குது, அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஆக சூப்பரான காலகட்டம் இப்போது. முதல்ல இந்த ராசிக்கு நல்ல விஷயம்னா, ஆறில் இருக்கிற குரு பகவான் வேலை வாய்ப்பை கொடுக்கிறார். வேலையில் இருந்த ராசி உங்கள் ராசிக்கு 2 12 10 பார்க்குது. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், வேலையில் அதீத அங்கீகாரம் உண்டு, வேலை இல்லாதவருக்கு வேலை கிடக்குது, குடும்பத்தில் பொருளாதார உயர்வு ஏற்படுகிறது, தன்னிறைவான உயர்வு ஏற்படுகிற காலகட்டங்கள், எதிர்பார்த்த பணம் உண்டு. இந்த வேலையில் பதவி டெசிக்னேஷன் மாறும், வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆக மொத்தம் ஒரு மிகப்பெரிய உண்டு. வருகின்ற வருமானத்தை சரியாக சேர்த்து வைக்கணும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணிடணும். இந்த ராசி கையில் வைக்க முடியாது, ஏன்னா வக்ரம் பெற்றிருக்கலையே 2வது ஸ்தானத்தில். வக்ரம் பெற்றிருக்கும் காலத்துக்கு ஏதோ சிறுக செலவாகிட்டு இருக்கும். அப்போ இந்த ராசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஜாதக ஷேர் மார்க்கெட்டு இடத்துல இருக்கலாம், சிறு நகை வாங்கி வைக்கிறது, மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் வர ஸ்டாக்கெலாம் வாங்கலாம், இது மாதிரி உண்டு. இப்போ திடீர்னு ஒரு யோசனை வரும், வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அது மாதிரி அமைப்பு. ஆக மொத்தம் கையில் வருகின்ற பணத்தை, கடனை அடைங்கள் ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் சேமிக்க தெரிந்து கொள்ள வேண்டிய ராசி இது 1. வேலையில் சூப்பராக இருக்குது, சீக்கிரம் பார்த்துங்க. வேலை இல்லாதவங்களுக்கு அடுத்த சீக்கிரம் வேறு கம்பெனியில் அப்ளை பண்ணி பார்த்துக்கங்க. அடுத்து மிகப்பெரியது, கூட்டா தனித்தா எந்த ஒரு விஷயமாலும் பொதுவாகவே கோச்சாரத்தில் தனித்துன்னு சொல்லுவோம். ராசிக்கு கூட்டுங்கிறது தொந்தரவு வந்திருக்கு. சார் கூட்டு தொந்தரவுன்னா திருமண அமைப்பு விசாரம் இருக்கும். பொதுவாகவே இந்த ராசிக்கு திருமண பேச்சுவார்த்தைகள், கணவன் மனைவி திருமண பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன தடை ஏற்பட்டே இருக்குது. அதற்கு ராகு கேதுவே ஒரு காரணங்க. 7ஆம் இடத்துல இந்த கேது பகவான் என்ன பண்ணுதுன்னா, பேச்சுவார்த்தை வரைக்கும் வருது, தடை ஏற்பட்டுறது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உள்ள திடீர்னு சண்டை கட்டிட்டோம், திருப்பி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி சேர்ற மாதிரி இருக்குது. இது இந்த உறவுகளில் பார்த்திங்கன்னா திருமண பேச்சுவார்த்தைகள் பேசுகிற மாதிரி இருக்குது. பொதுவாக ராகுக்கு அது பரிகாரம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக செப்டம்பருக்கு மேலே திருமண உறவுகள் வலுப்பெறும். மனதுக்கு பிடித்த வரன் வருகிறது. செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தடைகள் எல்லாம் விலகும், சுப நிகழ்வு நடக்கக்கூடிய காலகட்டம். மனதில் எண்ணிய விஷயங்கள் நடைபெறும். குடும்பத்தில் புது நபர் ஒருத்தர் அறிமுகம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், புது நபர்கள் அறிமுகம். அது குழந்தையாக இருக்கலாம், இதாக இருக்கலாம்.
ஆக மொத்தம் திருமணம் உண்டு. திருமணத்தை பொறுத்ததில் கொஞ்சம் கவனித்து போட வேண்டிய சூழ்நிலை இந்த ராசிக்கு. பொதுவாக நட்சத்திர பொருத்தம் மட்டும் பத்தாது. செவ்வாய் தோஷம், ராகு கேது இதெல்லாம் பார்க்குற மாதிரி தசாபதி பார்க்குறோம். 4ஆம் இடம் சுகஸ்தானம் இப்படி இருக்குது. 12ஆம் இடம் அதையும் பார்த்து மேட்சிங் போடணும். ரைட். நிறைய கணவன் மனைவிகள் இப்போ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஜாதக ரீதியாக பார்த்து சரி பண்ணிக்கங்க. பிரிந்தவர்களுக்கு அடுத்த திருமண வாழ்க்கை உண்டு. டைவர்ஸ் வாங்கிட்டோம் சார், அடுத்த வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. அடுத்து பிஸ்னஸில் கோல்டன் டைம் சூப்பராக இருக்குது. பிஸ்னஸில் வேகப்படுத்திங்கள். நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரி தோணுது. சரியான வேலையாட்களை சரியாக பயன்படுத்தி சின்னதாக டெவலப் பண்ணுங்கள். விளம்பரம் இல்லாமல் இந்த ராசிக்கு தொழிலே இல்லை. ஆன்லைன் மூலம்தான் அதிக லாபம். இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஆன்லைனு நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, சோஷியல் மீடியாவை சரியாக பயன்படுத்திக்கிறது, ஃபோன் நம்பர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ஃபோனு இதாகக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த ராசி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். ஆக அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டி கொண்டே இருக்கின்றன. வெற்றி வாய்ப்புகள் சரியான காலகட்டமாக இருக்குது. பிஸ்னஸில் கவனமாக பண்ணுங்கள். புது யுக்திகளை கையாளுங்கள். இதில் தனித்து பண்ணாலே போதும். கோச்சாரத்தில் தான் தனித்துன்னு காட்டுது. ஜாதக ரீதியாக பார்த்துட்டு முடிவெடுங்க. குடும்பத்தில் குடும்ப நபரை ஒருத்தர் சேர்த்த வேண்டிய சூழ்நிலைகள். அப்போ கையில் வருகிற பணத்தை கவனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடுன்னு காட்டுது. ஸோ வெளிநாட்டுக்கு போகலாமா? ஒரு சில மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம், வெளிநாட்டில் படிக்கிறோம், புது முயற்சிகள் பண்ணுறோம், மெடிசன் கிடைக்குமா, மெடிக்கல் கிடைக்குமா, இது மாதிரி பல மைண்ட் செட் வருது. நிச்சயமாக உண்டு. நீட் எக்ஸாம் தள்ளி போனவங்களுக்கு ரிசல்ட் வருகிற நேரத்தில் நல்ல ரிசல்ட் வருகிற காலகட்டம். சூப்பரான நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு நிறைய பேர் எந்த காலேஜ் சேர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சூட்சம விஷயம் வருது பாருங்கள். ப்ராப்பர்ட்டி. சார் ப்ராப்பர்ட்டி நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் ப்ராப்பர்ட்டி அமைப்பு வருது, வாங்கலாமா? கார் எப்போ பார்த்தாலும் ப்ராப்பர்ட்டி சிந்தனை, காரோட சிந்தனையாகவே ஓடிட்டுருக்கு, வாங்கலாமா? பொதுவாக கட்டுக்குள் இருக்கிற கடனாக இருந்தால் வாங்குங்கள். இப்போ சொத்து வாங்குகிற யோகம் வந்திருக்கு. போய் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு அமைப்பு வந்துடும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட உதவியும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. வர வேண்டிய பணங்கள் வருகிற காலகட்டங்கள். ஆனால் வாக்கில் கவனமாக இருக்கணும், பார்த்து பயன்படுத்திக்கங்க. அப்போ சொத்து சுகம் உண்டு. பூர்வீக சொத்து வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் எங்களுக்கு கிடைக்குமா, தந்தை வழி சொத்து கிடைக்குமா, அது மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக அந்த ராசிக்கு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸாக போயிட்டுருக்கு. ஒரு இடமாற்றம் உண்டு. அதனால் ஆதார், பேனு, பாஸ்போர்ட்டு மாற்றலாம். ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸாகவும் போயிட்டுருக்கு. அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஹெல்த்தை பார்த்துக்கணும். அஜீரணம் உண்டு. கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது பார்க்கணும். நிறைய பேர் கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது ராசி தான். திடீர்னு ஒருத்தங்க பயந்துட்டாங்க, சார் கேன்சராக இருக்குமோ, கொழுப்பு கட்டிங்கிறாங்க, பயந்து. அதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்த்து குறிப்பிட்ட பரிகாரம் பண்ணணும். கோச்சாரத்தில் ஒரு பரிகாரம் கொடுக்குறேன், அது பொதுவானது. ஆக மொத்தம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் வெற்றி, திருமணத்தில் வெற்றி, சொத்து சுகம் உண்டு, உடல்நிலையை சீராகும் வாய்ப்பு, சின்ன தொந்தரவு தான் சரி பண்ணிக்கங்க. பூர்வீக சொத்து உண்டு, வளர்ச்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இப்போ என்ன பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும்? நிச்சயமாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் வழிபாடு, சனிக்கு பிரச்சனை, குரு பகவான் வழிபாடு. 2வது மீனாட்சி சுந்தரேஸ்வரர், மதுரைக்கு சென்று வந்தால் மகத்தான வாழ்வு நிச்சயம். அப்போ வாய்ப்பை தவற விட்டுற வேண்டாம். வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு தட்டும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம். கோச்சார பலன்களோட ஜாதக பலன் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 100% இருக்கும். பொதுவாக யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண ரீதியான விஷயங்களுக்கு, குழந்தை பிறப்புக்கு உண்டான சொத்து சுகம் எப்போ அதிர்ஷ்டம் கதவு கட்டும், நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட்டுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டம் வந்திருக்கு. அதுக்குண்டான வாய்ப்புனா ஸ்கேன் எதிரி அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு வாழ்வில் திருப்பமுனை ஏற்படுத்த முடியும். அதோட முக்கியமாக நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக கேடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தந்தாற்போல் அனைவருக்கும் ஜோதிடம், வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும். ஜோதிடம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க வெற்றி பெற்றவங்களாக இருக்காங்க. அதாவது ஒரு பணக்காரங்க எப்பவுமே ஜோதிடர்கள் எப்பவுமே கூட வச்சுக்குவாங்க. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் கூட ஜோதிடர் ஒருத்தர் துணையாக இருக்காங்க. எதுக்குன்னா ஜோதிடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் கிரகங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆன்லைன் அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுள்லேயே இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கங்க. பொதுவாக ஜாதகம் நமக்கு சாதக சூழ்நிலை எப்போ, நல்ல நேரம் எப்போ, சரியான சூழ்நிலைகள் தெரிஞ்சுக்கலாம். தவறான நேரமாக விலகி நின்றுக்கலாம். அப்போ இது மாதிரி தெரிந்து கொள்ள நல்லாயிருக்கு. நிச்சயமாக யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் பார்த்து சேஃப்டி ஆகணும்னா ஸ்கிரீனில் தெரிய எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.